ஆக்சுவலி நாங்க டிஎம்கே தான். இப்போ சரி டிவிகேவா மாறிட்டோம். சரி தளபதி அவ்வளோ பிடிக்கும். அதான் ஒரே காரணம். ஆமா. நான் தல ரசிகர் தான் ப்ரோ. சரி இருந்தாலும் ஓட்டு போடலாம் ப்ரோ. ஏன்னா எங்க ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. இப்போ புதுசா வந்திருக்காங்க இல்லையா, வரட்டும், மாற்றம் வரட்டும், அவ்வளவுதான். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்தோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம், பார்ப்போம். ஆக்சுவலி நாங்க டிஎம்கே தான். இப்போ டிவிகேவா மாறிட்டோம். சரி போடுவேங்க. போடாம என்ன இந்த வருஷம் நம்ம தான் அப்படின்னு நான் ஜம்முன்னு சுத்துவேன். நான் தலை ஃபேனு. பேர் விஜய்னால ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். வரலாம், ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல. உனக்கு ஏன் விஜய் பிடிக்கும்? விஜய் கெத்தா சியோவா அவரை அதனால ஆமா. எப்படி சமாளிக்க போறீங்க? இப்போ முன்னாடியே வந்து இப்போ டிஎம்கே நேரா எதிர்த்து பண்ற தப்பெல்லாம் விஜய் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ அவங்க நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ நல்லதுதான் ப்ரோ அவர் வந்தது. நான் தல ரசிகர் தான் ப்ரோ. சரி இருந்தாலும் ஓட்டு போடலாம் ப்ரோ. ஏன்னா எங்க ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, நல்ல எஜுகேஷனுக்கோசரம் அவர் வந்து நல்லது பண்ணாருன்னா எங்களுக்கு ஓகே தான் ப்ரோ. நாங்க எப்படி எப்படி பாக்குறீங்க ப்ரோ விஜயோட? தலை ஃபேனா சொல்ல போது பாத்தீங்கன்னா ஓகே நல்ல மனுஷன் வந்திருக்காப்புல, பிரச்சனை இல்லை. நல்லது செஞ்சிருந்தா எங்களுக்கும் நல்லதுதான். நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் நல்லதுதான் ப்ரோ. என்ன சொல்றாங்க, அஜித் fans எல்லாம் ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போட மாட்டாங்கங்கறாங்களா? ப்ரோ அப்படி பல பேர் விமர்சனம் பண்ணாலும் நான் என்னோட மனசார்பா நான் ஓட்டு போட்டு தான் ப்ரோ ஆவேன். கன்ஃபார்ம் ப்ரோ. ஆமா ப்ரோ தளபதிக்கு தான் ப்ரோ ஓட்டு. தளபதி விஜய்க்கு தான் ப்ரோ ஓட்டு. என்றும் டிவிகே ப்ரோ. டிவிகே தான் ப்ரோ. ப்ரோ நான் திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம் ப்ரோ. அப்படிதான். ஆமாங்க ப்ரோ. சூப்பர். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு பிடிக்குமா? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவேன். சரி ஏன் என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? ஏன் விஜய் பிடிக்கும்? பெஸ்ட் ஆக்டர். அப்புறம் ஆனா வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நம்புறீங்களா? இப்ப திமுக அதிமுக எதிர்த்து விஜய் வந்தாரு. வரலாம், ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல. சரி எல்லாரோட ஃபேனும் அதனால. நீ எப்படி நீ யார் ஃபேன்? எனக்கு விஜய் பிடிக்கும். சரி நீ ஆனா யாரோட ரசிகன்னா நீ யார் ஃபேன்? அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா? எனக்கு ஃபேன் தனியா செப்பரேட்டாலாம் இல்லை, எல்லாரும் பிடிக்கும். ஆனா பிடிக்கும். ஆனா விஜய்க்கு வந்து ஆதரவு எலெக்ஷன் நிற்கும் போது விஜய்க்கு ஓட்டு போட ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுவேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். போடுவேங்க. போடாம என்ன இந்த வருஷம் நம்ம தான் அப்படின்னு நான் ஜம்முன்னு சுத்துவேன். டிவிக்கேன்னு. நான் தலை ஃபேனு. பேர் விஜய்னால ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் தான் ஓட்டு. பேரு விஜய் ஆனா தல ஆ. fan. ஆனா எல்லாரும் வந்து இந்த மாதிரி விஜய்க்கெல்லாம் தல ஃபேன்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் போட மாட்டாங்க, நாங்க போடுவோம். நீங்க போடுங்க. எல்லாம் போடுவேன் தாங்க ப்ரோ சொல்றாங்க. சரி நீங்க எந்த ஊரு? நாங்க திருப்பூர். திருப்பூர் தான் எல்லாமே விட்டுக்காத வந்தோம். திருப்பூர் சரி. பயலுகடா. கொடூரமா. எப்பவுமே நம்மதான். திருப்பூர்னாவே நம்ம தான். எப்படி பாக்குறீங்க? எந்த குடும்பத்துல கேட்டாலும் ஒரு ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு இருக்கு. ஐயோ எங்க ஓட்டு ஃபுல்லா எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே விஜய்க்கு தான். விஜய்க்கு அவர் ஆக்டர்ன்றதுனால இல்ல, பேசிக்காவே அவருடைய கோரிக்கைலாம் ஓகே தான். எங்களுக்கு அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். பெண்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னும் வந்து அவர் மேபி அவரோட ஓன் கேரக்டரா இருக்கலாம், அது இருக்கலாம். ப்ளஸ் அவர் மூவியா இருந்தாலும் மூவி அப்பாற்பட்டது ஸ்பெஷல் அவர் லைஃப் ஸ்டைலே அவர் கொஞ்சம் காம், அதனாலே மேபி பிடிக்கல. ஆமா. இப்ப அரசியலுக்கு வந்துடும். யாருக்கு கூட்டணி வைக்கணுமா இல்ல தனியா நிக்கணுமா? திரும்ப கூட வச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இல்ல, அதுக்கு ஏற்கனவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆதமத்தில் உள்ள வந்திருக்கிறதுனால பிசிகா தாவேகா எப்படி இருக்கும்? இன்னைக்கு கேங்க திருமாவளவன் விஜய் கூட்டணி வச்சா ஓகே. எனக்கு டிவிக்கே தான். எங்க வீட்ல மொத்தம் 4 பேர் இருக்கோம். இவங்க வீட்ல எப்படின்னு தெரியல. எங்க வீட்ல 4 பேரும் விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு. ஆமா. திமுக காரங்களே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லும் போது நீங்க அந்த கட்சிக்காரங்களை எப்படி சமாளிப்பீங்க? கேட்க மாட்டாங்களா நேரா வந்து ஓட்டு போடுங்க? கட்சிலாம் தாண்டி விஜய்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கும் இவங்க வீட்டுக்காரெல்லாம் பேசக்கூடாதா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செப்பல் கீழே போட்டு செப்பல். என்ன காரணம் தளபதி விஜய் அவரை பிடிக்கிறதுக்கு? தளபதி அவ்வளவு பிடிக்கும். அதான் ஒரே காரணம். ஆமா. அது ஒரு காரணம். ஆமா. இப்ப ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? யாருக்கு? தளபதி விஜய் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். இவன் வந்துட்டு அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய்க்கு. ஓட்டு போடலன்னா வேற எனக்குமே எங்களை அனுப்பவே மாட்டேன்னுட்டான். ஏதாச்சும் இப்பவே ஏதாவது மீட்டிங் எங்கேயாச்சும் போகணும்னா விஜய் மீட்டிங் மட்டும் தான் போகணும் அப்படியே நான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். இப்ப நீங்க வந்து யாரையாவது சொல்லியோ இல்ல உங்கள்ட்ட யாராவது கேட்டோம் நீங்க வந்து அவங்கள விஜய்க்கு ஓட்டு போட சொல்லிருக்கீங்களா? கண்டிப்பா. ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவாருன்னு ரொம்ப பெண்கள் சொன்னாங்க. எங்க அண்ணன், அதாவது விஜய் கூட தலைவருங்கள அவர் எங்க அண்ணன் அப்படி சொல்ல என்ன காரணம்? சேஃப்டியா ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ
ஒவ்வொரு 5 இயர்ஸுக்குமே இன்னொருத்துக்கு டிஃப்ரெண்டா வந்துட்டு லீட் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்போ விஜய் தான் அவர் தான் வரணும்னு இல்லை, ஒவ்வொரு 5 இயர்ஸுக்குமே யாராச்சும் வந்துட்டு புதுசா ஒருத்தவங்க தான் அவங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க கொஞ்சம் நல்லா செய்வாங்க. அந்த மாதிரி எனக்கு என்னோட தாட் அதான். ஒவ்வொரு 5 இயர்ஸுக்குமே வேற ஒருத்தவங்க வரட்டுமே, ஏன் ஒருத்தவங்களே ஆளணுமா? ஆனா இந்த தடவை டிவிக்கு அதான் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வரணும். அவரு வரணும் கூட இல்ல, இப்போ இருக்கிறதே எங்களுக்கு கெத்தா தான் இருக்கு. சரி ஆனா படம் நடிக்காம விட்டுட்டாரு, அதை பத்தி நீங்க ஏதாவது feel அது ரொம்ப கஷ்டம் தான். இத்தனைக்கும் லாஸ்ட் மூவின்னு நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஹோல் ஃபேமிலியே போய் பார்த்தோம். வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. என்ன காரணம் விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது? இது வரைக்கும் என்ன பண்ணாரு? சரி அதாவது அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. சரி. இது வரைக்கும் என்ன பண்ணாரு? இல்ல இன்னொரு வாய்ப்பு கொடுக்கல. அவர் இப்ப இறங்கி பண்ணணும் மக்களுக்கு. சரி. இறங்கி பண்ணாதானே பண்ண முடியும். இப்ப காசு இருக்குது. காசு இருந்தா தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல்ல நிக்கிறாரு. அப்ப காசு இருந்துச்சுன்னா அவர் மக்களுக்கு டைரக்டா பண்ணலாம் இல்லையா? சரி. பண்ணிட்டு அவர் என்ன பண்ணலாம்? எலெக்ஷன் நிக்கலாம். பண்ணாம நிக்க முடியாது இல்லையா? இல்ல நீங்க நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இப்ப நம்ம அதிமுக மேல திமுக மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். என்ன காரணம்னா எங்க பணத்தை எங்க வரி பணத்தை நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்க எதுவுமே எங்களுக்கு பண்ணல. எனக்கு ஆக்சுவலா பொலிட்டிக்கலே பிடிக்காது. சரி நீங்க பொதுவா யார் ஃபேன்? பொதுவா யார் ஃபேன்னா நான் ஓப்பனா சொல்லணும்னா அண்ணாமலை ஃபேன். அண்ணாமலை அண்ணாமலை ஃபேன். அண்ணாமலைன்னா நம்ம பிஜேபி பிஜேபி அண்ணாமலை. அண்ணாமலை. ஒருவேளை வந்து நேருக்கு நேரா வந்து விஜய் வந்து அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறதோட அந்த அதனால சொல்றீங்களா நீங்க? இல்ல அப்படிலாம் கிடையாது. அதாவது இப்ப அவர் வந்து மேடை போட்டு பேசினாரு. நல்ல தலைவர் தான் அவரு. நல்ல ஒரு ஆக்டர் தான். அதெல்லாம் ஓகே. எனக்கு நான் விஜயோட ஃபேன் தான். எல்லாம் ஓகே. பொலிட்டிக்கல்னு வரும்போது வந்து அவர் எப்படி ஒரு கூட்டணி தான் சேருவார். ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேருவார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு அரசியல் பண்றாருன்னு சொல்லியாச்சுன்னா அண்ணாமலை ஓகே. அதாவது அவர் ஆல் இந்தியா கட்சின்னு நான் சொல்லலை, டீசெண்டான ஒரு அரசியல் பண்றாரு. என்ன நிலவரமோ அதை சொல்றாரு. அதே போல களத்துல இறங்கி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் இவர் எப்படின்னு உள்ளது தெரியும். ஒர்க் பண்ணாம நமக்கு சொல்ல முடியாது. இப்போ அவர் நடிகரா ஓகே, பொலிட்டிக்கல் ரீதியா நமக்கு ஒர்க் பண்ணதுன்னு தெரியும். களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். 2026 என்னன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து பயங்கரமான பாதிப்பை கொடுத்துட்டு இளைஞர் ஃபுல்லாவே வந்து விஜய் சைடு போயிட்டாங்க. நம்ம தமிழ் அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து என்னதான் நம்ம இப்போ விஜய் வந்தாலும் சரி, அண்ணாமலை வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். அது வந்து மாறாத ஒரு கருத்து கூட. தலைவரா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தேடுறது உங்களுக்கு ஒருவேளை இல்லையா? இல்லைன்னா தமிழ்நாட்டுல பாஜக காலுன்றதே முடியாம இருக்குது. அதனால இல்ல இல்ல அண்ணாமலையே பிடிக்கும். எனக்கு குட் பேஷன், அதனால எனக்கு பிடிக்கும். விஜய வந்து ஒரு ஆக்டரா பிடிக்கும், அவ்வளவுதான். பெண்கள் மத்தியில விஜய் தான் வரணுங்கிறாங்க. வாய்ப்பு இருக்கு. புதுசா வந்திருக்காங்க இல்லையா, வரட்டும், மாற்றம் வரட்டும், அவ்வளவுதான். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்தோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம், பாப்போம். மாற்றத்திற்கான தலைவரா விஜய் இருப்பாருன்னு நம்புறீங்களா? மேபி. இதெல்லாம் பிடிக்கும். கரெக்டா வந்தீங்க. பேசு 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 பேசு. சொல்லு. விஜய் மாமா பத்தி பேசுறாங்க. விஜய் அங்கிள் பத்தி பேசு. உனக்கு ஏன் விஜய் பிடிக்கும்? விஜய் கெத்தா சிஓவா அவரை அதனால சிஎம் ஆகுவாரா? கண்டிப்பா அவர். நீ சொல்லு நீ சொல்லு. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா ஆகுவாரா? யாரு? சரி, விஜய் மாமா ஸ்டெப் பண்ணு. விஜய் மாமா. விஜய் மாமா யாரு? சரி விஜய் மாமா ரொம்ப பிடிக்குமா? எஸ் விஜய் சிஎம் ஆயிருவாரா? எஸ் கண்டிப்பா ஆகாரு. எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.